ஹலோ நண்பர்களே, வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் உங்கள் எஸ்பி. இன்னைக்கு நம்ம போயம் சீரீஸில் பார்க்கக்கூடிய போயம் த ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலிஸ். எழுதுனது எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட். வாங்க போயம் என்னன்னு பார்த்துடலாமா. The stick together families are happier by far than the brothers and sisters who take separate highways are. தனித்தனியாக தன்னுடைய பாதையில் போகிறாங்களோ அவங்கள விட ஒன்றா ஃபேமிலியாக இருக்கிறவங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. The gladdest people living are the wholesome folks who make a circle at the fireside that no power but death can break. உலகத்திலே ரொம்ப சந்தோஷமான மக்கள் யாராக இருப்பாங்கன்னா ஃபேமிலியோட ஒன்றா சந்தோஷமாக இருக்கிறவங்க தான் இருக்கிறதுலே சந்தோஷமான மக்களாக இருப்பாங்க. அந்த ஃபைனஸ்ட் ஆஃப் கன்வென்ஷன்ஸ் எவர் ஹெல்ப் beneath the sun are the little family gatherings when the busy day is done. அப்போ வேலைக்கு போயிட்டு வருவாங்க, பசங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டு எல்லாம் வரும்போது அது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் கடைசியாக அந்த நைட்டு சாப்பிடும்போது ரவுண்டாக உட்காந்து பேசுறது தான் இந்த உலகத்திலேயே அருமையான ஒரு விஷயம். There are rich folk, there are poor folk who imagine they are wise and they are very quick to shatter all the little family ties. பணக்காரனா இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம், அது முக்கியமே கிடையாது. அவங்க உண்மையாகவே அறிவாளியாக கூட இருக்கலாம், அதெல்லாம் முக்கியமே கிடையாது. ஒரு லிட்டில் ஃபேமிலி, அதாவது ஒரு குடும்பமாக நின்று உட்கார்ந்து சாப்பிட முடியல, குடும்பமாக நின்று எதையுமே என்ஜாய் பண்ண முடியலன்னா அந்த குடும்ப வாழ்க்கையவே அவங்க உடைச்சிட்டு போயிடுவாங்க. Each goes searching after the pleasure in his own selected way. Each with strangers likes to wander and with strangers likes to play. ஒவ்வொருத்தரும் எனக்கு சந்தோஷம் வேணும் அப்படின்றதுக்காக ஒவ்வொரு பாதையில் போய்கிட்டே இருப்பாங்க. யாரோ ஒருத்தரை நம்பி, யாரோ ஒருத்தரை பார்த்து, யாரோ ஒருத்தர் கூட விளையாடணும், யாரோ ஒருத்தர் தான் நம்மளோட வாழ்க்கைன்னு சொல்லிட்டு அதை நோக்கி போய்கிட்டே இருப்பாங்க. பட் இட்ஸ் bitterness they harvest and its empty joy they find. For the children that are wisest are the stick together kind. அப்படி தன்னுடைய பாதையில் போகிறவங்களும் என்னத்தை நாம் சந்தோஷத்தை பட போகிறாங்க, அவங்க என்னெல்லாம் அறுவடை பண்ண போகிறாங்க அப்படின்னா ஒரு கசப்பான ஒரு விஷயத்தை தான் அவங்க அறுவடை பண்ண போகிறாங்க. அவங்க அடையிற சந்தோஷத்தையே அவங்களால அதை என்ஜாய் பண்ணவே முடியாது. யார் ரொம்ப அறிவாளின்னு சொல்கிறாங்க அப்படின்னா யாரெல்லாம் ஒத்துமையாக இருக்காங்களோ அவங்கெல்லாம் அறிவாளியான குழந்தைகளாக மாறுவாங்க. There are some who seem to fancy that for gladness they must roam, that for smiles that are the brightest they must wander far from home. அதாவது சில பேர் நினைப்பாங்க, நான் சந்தோஷமாக இருக்கணும்னா உலகத்தையே சுற்றி வரணும், அப்போ தான் என்னால் சந்தோஷமாக இருக்க முடியும். என்னோட சந்தோஷம் எங்கே எனக்கு கிடைக்கும்னா வீட்டில் இருந்து எவ்வளவோ கிலோமீட்டர் தள்ளி இருந்தால் மட்டும்தான் என்னால் சந்தோஷப்பட முடியும்னு சில பேர் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. That the strange friend is the true friend and they travel far astray but they waste their lives in striving for joy that's far away. அதாவது யாரோ ஒருத்தர் அவங்க தான் என்னுடைய உயிர் நண்பன் அப்படின்ட்டு சொல்லிட்டு வீட்டிலேருந்து ரொம்ப தூரம் போய் நான் சந்தோஷத்தை அடைய போகிறேன் அப்படின்றத சந்தோஷத்தை தேடி வீட்டிலேருந்து இவ்வளோ தூரம் போகிறாங்களே அவங்க எல்லாம் அவங்களுடைய வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிட்டுருக்குறாங்க. But the gladdest sort of people when the busy day is done are the brothers and the sisters who together share their fun. உலகத்திலேயே சந்தோஷமான மக்கள் யாராக இருப்பாங்கன்னா அவங்க வேலைக்கு போயிட்டு முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் வீட்டில் எல்லாரும் சேர்ந்து என்னெல்லாம் அவங்க ஃபன்னாக என்னெல்லாம் அவங்க என்ஜாய் பண்ணாங்க அந்த நாள்லன்றத மொத்தமாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணும்போது அங்கே ஒரு சந்தோஷம் பிறக்கும் இல்லையா, அதுதான் உலகத்திலேயே மிகப்பெரிய சந்தோஷமாக சொல்கிறாங்க. It is the stick together family that wins the joy of earth, that hears the sweetest music, that finds the finest mirth. அதாவது ஒன்றா குடும்பமாக சந்தோஷமாக இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த உலகத்தில் ரொம்ப சந்தோஷமான ஆளாக இருப்பாங்க. சின்ன சின்ன மியூசிக்லேருந்து அழகான பாட்டுலேருந்து சந்தோஷத்தை பெறுறவங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கும் அம்யூஸ் ஆகி, மிர்த்துனா அம்யூஸ்மெண்ட்டுன்னு சொல்லி அர்த்தம், சின்ன சின்ன சந்தோஷமும் அவங்களுக்கு தான் அது கிடைக்கும். It is the old home roof that shelters all the charm that life can give. There you find the gladdest playground, there the happiest spot to live. உலகத்திலே சந்தோஷமான இடம் எது தெரியுமா? கோடி கோடியாக பணம் சம்பாதிக்கிறது கிடையாது, லட்ச லட்சமாக சம்பாதிக்கிறது கிடையாது, அதே மாதிரி பெரிய பெரிய பங்களாவில் வசிக்கிறது கூட கிடையாது. இருக்கிற இடத்துல எப்படி நம்ம சந்தோஷமாக ஒன்றா சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படின்றது தான் இருக்கிறதுலே சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கும். And oh weary wandering brother, if contentment you would win, come you back unto the fireside and be comrade with your kin. அலைஞ்சு திரிஞ்சு சந்தோஷத்தை தேடி போகிற நண்பா, அலைஞ்சு திரிஞ்சு சந்தோஷத்தை தேடி போகிற என்னுடைய சகோதரா, உனக்கு நான் இதை சொல்லிக்கிறேன். நீ அலைஞ்சு திரிஞ்சு தான் அந்த சந்தோஷத்தை நீ அடையணும்னு நினச்சேன்னா அப்படி கிடையாது. நீ திரும்பி வா, வீட்டுக்கு வா, நம்ம எல்லாரும் சந்தோஷமாக ஒன்றா சேர்ந்து சாப்பிட்டு ஒன்றா சேர்ந்து வாழலாம், அதுதான் நமக்கான சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போயம் முடியுது. எழுதினது எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட். கிளாசரி என்னன்னு பார்த்தலாமா. கன்வென்ஷன்னா என்ன? A large formal meeting of people who have similar interests
வழி வழியாக பண்ணுறதுக்கு பேர் தான் கன்வென்ஷன். ஷேட்டர்னா எ பிரேக் சடன்லி இன்டு வெரி ஸ்மால் பீசஸ். சல்லியாக நொறுக்கிறதுக்கு பேர் ஷேட்டர். ஸ்ட்ரே அவே ஃப்ரம் த கரெக்ட் பாத் ஆர் த கரெக்ட் வே ஆஃப் டூயிங் சம்திங். சரியான பாதை இதுதான்னு தெரியாமல் தப்பான பாதையில் போகிறதுக்கு பேர் தான் ஸ்ட்ரே. மிர்த்னா என்ன? லாஃப்டர், ஹியூமர் ஆர் ஹாப்பினஸ். சந்தோஷத்துக்கு பேர் தான் மிர்த். காம்ரேட்னா யாரு? ஃப்ரெண்ட். ஹூ ஆர் த கிளாடஸ்ட் பீப்புள் லிவிங்? யாரு சந்தோஷமான மக்களாக இருப்பாங்க? சந்தோஷமான மக்கள் யாருன்னா ஆர் த ஹோல்சம் ஃபோக்ஸ் ஹூ மேக் எ சர்க்கிள் அட் த ஃபயர் சைட். அவங்க தான் இருக்கலே சந்தோஷமான மக்களாக இருப்பாங்க. வேர் டு தே கேதர்? தி கேதர் அட் த சர்க்கிள் அட் த ஃபயர் சைட். அதாவது வீட்டில் சந்தோஷமாக உட்கார்றதுக்கு பேர் தான் ஃபயர் சைட். வாட் கேன் பிரேக் தேர் யுனைட்டி? அவங்களுடைய ஒத்துமையை எது உடைக்கும்? அவங்களுடைய மரணம் மட்டும்தான் அவங்களுடைய ஒத்துமையை உடைக்கும். வென் டு தே ஹாவ் தேர் ஃபேமிலி கேதரிங்ஸ்? அதாவது அவங்களுடைய பிஸி டே முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களோட ஃபேமிலி கேதரிங் நடக்கும். வேர் டு தே ஹாவ் தேர் ஃபேமிலி கன்வென்ஷன்ஸ்? எங்கே அவங்களோட ஃபேமிலி கன்வென்ஷன்ஸ் நடக்கும்? த ஃபைனஸ்ட் ஆஃப் கன்வென்ஷன் எவர் ஹெல்ட் was beneath the sun. What does the poet mean by the finest conventions? finest conventionனா என்னன்னா, அதாவது ஒரே இன்ட்ரெஸ்ட்டோட எல்லாத்தையும் ஷேர் பண்ணி ஒன்றா இருக்கிறாங்க இல்லையா, அவங்க பேர் தான் ஃபைனஸ்ட் கன்வென்ஷன்ஸ். அந்த பழக்கத்துக்கு பேர் தான் ஃபைனஸ்ட் கன்வென்ஷன்ஸ். வாட் டு த ரிச் அண்ட் புவர் ஃபோக் இமேஜின் தெம்செல்ஃப் டு பி? அவங்க என்னவா தன்னை இமேஜின் பண்ணிக்கிறாங்க? அவங்க தான் இருக்கலே அறிவாளி. தே ஆர் இமேஜினிங் தெம்செல்ஸ் as wives. they are imagining themselves as wise. What do they do to their families? அவங்க தன்னுடைய ஃபேமிலி என்ன பண்ணுவாங்கன்னா சல்லியாக நொறுக்கிடுவாங்க. whom does they refer to? they refer to the rich folk and the poor folk who imagine they are wise. தன்னைத்தானே அறிவாளியாக நினைக்கக்கூடிய பணக்காரனாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் அவங்கள தான் why do they roam? இதுதான் சிறந்த சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தேடிட்டு அவங்க அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருப்பாங்க. அக்கார்டிங் டு them, when do they get their bright smiles? அவங்க உண்மையானவே அவங்களோட சந்தோஷம் எப்போ கிடைக்கும்னு சொல்லிட்டு அவங்க நம்புகிறாங்க. அவங்க வீட்டை விட்டு ரொம்ப தூரம் போகும்போது மட்டும்தான் அவங்களால ரொம்ப சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்புகிறாங்க. ஹூ ஆர் த கிளாடஸ்ட் பீப்புள்? இந்த லைன்ஸ் வச்சு கிளாடஸ்ட் பீப்புள் யாருன்னு சொல்கிறாங்க. அவங்களோட டே, அதாவது அவங்க வேலைக்கு போயிட்டு எல்லாம் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன நடந்தது, அவங்களோட சந்தோஷமான வாழ்க்கை என்ன, இல்லை அவங்க வாழ்க்கையில் என்ன நடந்தது அப்படின்றத ஒன்றா சந்தோஷமாக சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி அப்படி இருக்கிறவங்க தான் கிளாடஸ்ட் பீப்புளாக சொல்கிறாங்க. வென் டு தே ஷேர் தேர் ஃபன்? தே ஷேர் தேர் ஃபன் வென் த பிஸி டே இஸ் டன். எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம். What does who refer to? Who refers to the brothers and sisters. அதான் ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் who அப்படின்னு சொல்லி ரெஃபர் பண்ணுறாங்க. Who wins the joy of earth? யார் உலகத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷத்தை அனுபவிப்பான்னா ஒன்றா ஃபேமிலியாக சந்தோஷமாக இருக்கிறவங்க மட்டும்தான். How do they find their joy? அவங்க சந்தோஷமாக இருக்கிற காரணம் அவங்க அழகான ஸ்வீட்டான மியூசிக்கை கேட்கறதுனால. வாட் டஸ் த போயட் மீன் பை ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலி? எல்லாரும் குடும்பமாக சந்தோஷமாக ஒன்றா இருக்கிறதுக்கு பேர் தான் த ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு போயட் மீன் பண்ணுறாரு. அவ்வளோதான் நண்பர்களே, இந்த போயம் முடிஞ்சிச்சா? அடுத்த வீடியோவில் அடுத்த போயம் பற்றி பார்க்கலாம். அது வரைக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டாட்டா, பை பாய். நான் உங்கள் எஸ்பி.